நண்பர்களே, நம்ம கையை பாருங்க. வாழ்க்கை முழுவதும் காதலோடு தீராத காதல், அதீதமான காதலோடு வாழ்வார் என்பதை விதி ரேகைக்கு சுக்கரமேட்ல இருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகுது. இதுல சுக்கரமேட்ல இருந்து விதி ரேகையே போகுதுன்னு வச்சுங்க. இந்த விதி ரேகையில போய் ஜாயிண்ட் ஆனாலும் இல்ல விதி ரேகையே சுக்கரமேட்ல இருந்து போனாலும் வாழ்க்கை முழுவதும் காதல் தீரவே தீராது. காதல் தோல்வியில் அடையும். அடைய முடியாத இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உயர்ந்த இடத்து நபரை காதலித்து, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் காதலித்து தோல்வியில் முடிவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சுக்கரமேட்டு தீவிலிருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகையோட போய் சேர்ந்தா அவர் தவறான நடவடிக்கையினால், அதாவது கற்பிழந்தவர், தவறான ஒரு செயலை செய்து கற்பு இழந்தவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில பேர் தவறான நடவடிக்கையில் இருக்கிறாங்களா அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இந்த ரேகை இருக்கு இல்லையா, சுக்கரமேட்லேருந்து ரேகை தீவிலிருந்து போச்சுன்னா கற்பு இல்லாத நபர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதீதமான காதல் நிறைய இருக்கும். சரிங்களா?